சமந்தா ரொம்பவே நேர்மையானவங்க, ரொம்பவே நல்ல பொண்ணு. ஆனா, அவங்க லைஃப்ல நாக சைத்தன்யாவால ரொம்பவே ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு பிரபலம் ஒருத்தவரு சமந்தாவிற்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது நடிகை சோபிதா தொலிபாலாவை காதலித்து ரீசென்ட்டா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு நாக சைத்தன்யா. இதற்கு முன்னாடி சமந்தாவுடன் விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நடித்தபோது நாக சைத்தன்யாவிற்கு காதல் உருவாகியிருக்கு. அந்த காதலுக்கு வீட்டு தரப்பிலிருந்து பச்சை கொடி காண்பிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2017 அப்போ கோவாவில் வைத்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கிறிஸ்தவ முறைப்படியும் இந்து முறைப்படியும் என மொத்தம் 2 முறை அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணத்திற்கு பிறகும் சமந்தா நடிப்புல கவனம் செலுத்தியிருக்காங்க. அதற்கப்புறமாக சில வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த 2 பேரும் கடந்த 2021 அப்போ பிரிவதாக அறிவிச்சிருந்தாங்க. அந்த பிரிவுக்கு சமந்தாவிற்கு வந்த மயோசைட்டிஸ் நோய்தான் காரணம் என்று பலரும் சொன்னாங்க. பிரிவுக்கு பிறகு சமந்தா சிங்கிளாக தான் இருந்தாங்க. நாக சைத்தன்யாவோ பொன்னியின் செல்வன் படத்துல வானதி கேரக்டர்ல நடித்த சோபிதாவை காதலிச்சிட்டு இருந்தாரு. அதற்கப்புறமாக இந்த காதலுக்கும் நாகார்ஜுனா தரப்பு கிரீன் சிக்னல் கொடுத்து நிச்சயதார்த்தத்தை நடத்தி வச்சிருந்தாங்க. அதனை அடுத்து சைத்தன்யாவிற்கும் சோபிதாவுக்கும் கடந்த 4ஆம் தேதியப்போ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் திருமணம் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய நாக சைத்தன்யாவின் தாத்தாவான நாகேஸ்வர ராவ் சிலைக்கு முன்பு சோபிதா கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. இந்த திருமணத்துல இரு வீட்டார் நண்பர்கள் தவிர்த்து திரையுலகிலிருந்து சிலரும் கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்த்தினையும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையே சமந்தா மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில சிட்டாடல் வெப் சீரிஸ்ல அவங்களோட நடிப்பு பெரிதும் கொண்டாடப்பட்டது. அதிலும் சமந்தாவோட ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பட்டியை கிளப்பியதாக ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சாங்க. அது மட்டுமின்றி லிப்லாக் சீனிலும் நடிச்சிருந்தாங்க சாம். சிட்டாடல்ல தன்னுடைய நடிப்புக்கு கிடைத்த வரவேற்பு அவங்கள உற்சாகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அதே போல அவங்க 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற கோரிக்கையையும் ரசிகர்கள் முன் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில பிரபலம் ஒருத்தவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமந்தா ரொம்பவே நேர்மையானவங்க, அவங்க நாக சைத்தன்யா குடும்பத்தினால ரொம்பவே ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றதான் உண்மையான விஷயம். அவங்களுக்கு விவகாரத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சைத்தன்யாவோட குடும்பம் தான் வற்புறுத்தி விவகாரத்தை வாங்க வச்சிருக்காங்க. சமந்தாவோட தந்தையும் இறந்துட்டாங்க. அந்த சோகமும் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க மயோசைட்டிஸ் நோயினால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் கூட பேசுறதுக்கு கூட யாரும் இல்லை, நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன், ரொம்பவே ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தாங்க. அந்த நிலையில இப்போ சமந்தாவிற்கு 2வது திருமணம் அப்படின்றது நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. இதுல சமந்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அநேகமாக நான் ரொம்பவே லாங் டைம்ல ரொம்பவே தனியாக தான் இருக்கேன், இது எனக்கு ரொம்பவே கொடூரமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சமந்தா சொல்லியிருக்காங்க.